41 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஆசிய கப் 2025 ஃபைனலில் இந்தியா vs பாகிஸ்தான் மோதிக்கிட்டாங்க. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது, க்ளோஸாக தான் இருக்க போகுது நான் நினச்ச மாதிரி தான் நடந்தது. பட் இருந்தாலும் இந்திய அணி டாமினேட் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஆசிய கப் 2025 ஃபைனலில் பாகிஸ்தான் அணி அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனை தவிர மற்ற எந்த ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. ரொம்ப ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. 146 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க 19.1 ஓவரில். அப்புறம் இந்திய அணி 147 ரன் ஈஸியாக அடிச்சோன்னு நினச்சி கடைசியில் ரொம்ப ரொம்ப டஃப்பான கேமாக கடைசி வரை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்திய அணி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. பவர் பிளேயில் 5 ரன் அடிச்சுட்டு அபிஷேக் சர்மா அவுட் ஆக, சூரியகுமார் யாதவ், சுமன் கில் இவங்க 2 பேர் பவர் பிளே அவுட் ஆகி 20 ரனுக்கு 3 விக்கெட் இருந்தாங்க. அவளாண்ட முடிஞ்சு வச்சுருக்கும்போது திலக் வர்மாவும் சிவம் தேவையும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை முடிச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சன், திலக் வர்மா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கேம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சஞ்சு சாம்சன் 24 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாப்புல இந்திய அணிக்கு. இந்திய அணி இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா 9 ஆசிய கப் வின் பண்ணியிருக்காங்க. அன்பிட்டட் டீமா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.